மழை வெள்ள நிவாரணத்துல மாநில அரசும் மத்திய அரசும் போதிய வேகமே இல்லையேன்னு எல்லா பக்கம் முணுமுணுப்பு கேக்குதுங்களாம். அதுக்கப்புறம் இது மோப்பம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீடா கூட்டியிருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. தலைவா, மத்திய குழு தமிழ்நாட்டுல வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்தியே இல்லையா? ஏன்னா ரெடிமேடா இடங்களை செலக்ட் பண்ணி வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போறாங்களே, மற்ற இடத்துல பார்க்கலையே அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டு பாஜக மூலியமா அடுத்த ஆய்வு குழு ரெடி பண்றாங்களா சொல்லிக்கிறாங்க. சென்னையிலையும் கடலூர்லயும் ஆய்வு செஞ்ச மத்திய குழு 100க்கு மேல வீடுகள் இடிஞ்சு போன தூத்துக்குடி பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ஏமாந்து போக, சென்னை பூந்தமல்லி பக்கம் விவசாய நிலங்களை பார்த்தவங்க சிதம்பரம், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர்ல எல்லாம் பார்த்திருக்க வேண்டியதுதானே அப்படின்னு டெல்டா பகுதி மக்களுக்கும் வருத்தம்லாம் சொல்லிக்கிட்டாங்க. 3 நாள் ஆய்வுல ஆர்கே நகர் தொகுதிக்கு மத்திய குழு போய் ஆய்வு செஞ்சதும், ஆய்வுக்கு வந்த இடத்துல அம்மா உணவகத்துல சாப்பாடு ரொம்ப சூப்பர்னு பாராட்டி பேசினதும் எதிர்கட்சிகளோட வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆகி போச்சான். வெள்ளம் பாதிச்ச பகுதியில இத வச்சு அரசியல் செய்யறாங்களாம். ஜெக்கம்மா சொல்றா, ஐயா, வெள்ள நிவாரணத்தை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழு அதிகாரிகளை சந்திச்சு பேச சில இடத்துல மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்களாம். மற்ற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு கருதி போலீஸ் கையாலேயே செயின் போட்டு தடுத்துட்டாங்களாம். அப்புறம் இந்த எம்எல்ஏ எம்பிக்களையாவது சந்திச்சுட்டு போயிருக்கலாமேன்னு வருத்தமா பேசிக்கிடுதாங்க. ஐயா, மத்திய குழுவோட தலைவர் கடைசி நாள் மீடியாக்களை சந்திச்சு பேசும்போது தமிழக அரசோட பிளான் படிதாங்க நாங்க ஆய்வு செஞ்சோம், அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் போய் பார்வையிட்டோம், புகைப்பட காட்சி மூலியமா பாதிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல உள்ளூர் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே சங்கடமா போச்சுங்களா, பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள் நிவாரண உதவிகள்லாம் செஞ்சிட்டு வர, அதுலயும் உள்ளூர் கட்சிக்காரங்க பாகுபாடு பாக்குறதா முணுமுணுப்பு வந்திருக்குதான். அதனால தான் திமுகவும் தமாகவும் மருத்துவ முகாமுக்கும் மாறிட்டாங்களா சொல்லினாங்க. வெள்ளம் வந்து 10 நாளை தாண்டியும் இன்னும் சோத்து பொட்டலமும் ரொட்டி பிஸ்கட் துண்டுகளும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை எப்ப வெளியேற்றுவாங்க, மறுவாழ்வு பணி எப்ப தொடங்கும்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்பாமா சொல்லிக்கிட்டாங்க. சென்னையில வெள்ளத்தை வெளியேற்றுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனா கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடியிலையும் 10 நாளுக்கு மேல வெள்ளம் தேங்கி இருக்குது. அதுக்கு யாரு காரணம்னு ஒரே குழப்பமா இதையும் ஜெக்கம்மா சொல்றா. ஐயா, திமுக கூட்டணியில் இருக்க புதிய தமிழகம் எம்எல்ஏ அவர் தொகுதியில தேங்கின தண்ணியை வெளியேற்ற அவங்க கட்சிக்காரங்க மூலமா கால்வாய் தோண்ட அது தன்னோட ஸ்கூல் பக்கம் வருதுன்னு திமுகவோட முன்னாள் அமைச்சர் தடுத்தாங்களாம். வாக்குவாதம் முத்துனதுனால போலீஸ் வந்துதான் முடிச்சு வச்சாங்களாம். இன்னும் தண்ணி வெளியேறலையா, பேசிக்கிட்டுதாங்க. ஐயா,